பொதுவாக பள்ளிக்கூடங்களில் வீட்டுப்பாடம் செய்யாத மாணவர்களுக்கு தோப்புக்கரணம் போடச் சொல்லி ஆசிரியர்கள் தண்டனை கொடுப்பார்கள். பரீட்சை சமயத்திலும் பக்தி அதிகரித்து மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று தாங்களாகவே பிள்ளையார் முன் தோப்புக்கரணம் போடுவதும் உண்டு. இதனை ஏதோ தண்டனையாக நாம் நினைத்தாலும் இதற்குள் ஒளிந்திருக்கும் அறிவியல் உண்மையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் இதனை சூப்பர் பிரெயின் யோகா என அழைக்கின்றனர். ஆம், இதனை நாம் செய்வதால் நினைவாற்றல் அதிகரிக்குமாம். அது மட்டுமின்றி இந்த எளிய உடற்பயிற்சியால் மூளையின் செல்களும் நியூரான்களும் சக்தி பெறுகின்றன. மேலும் மூளையின் நினைவாற்றல் மற்றும் படிப்புக்கு ஏதுவாக இருக்கும் ஹிப்போகம்பஸ் என்ற பகுதியில் புதிய உயிரணுக்கள் தோன்றுகின்றன. இதனை எப்படி செய்வது என்று பார்க்கலாம். இடது கையால் வலது காது மடலின் முனையை பிடிக்கவும். நம் கட்டை விரல் காது மடலில் முன்பக்கமும் சுட்டு விரல் பின்பக்கமும் இருக்குமாறு பிடித்து கொள்ள வேண்டும். வலது கையால் இடது காது மடலின் முனையை பிடிக்கவும். நம் கட்டை விரல் காது மடலின் முன்பக்கமும் சுட்டு விரல் பின்பக்கமும் இருக்குமாறு பிடித்து கொள்ள வேண்டும். இப்படி பிடிக்கும் போது நம் இடது கை உட்புறமாக உடலின் அருகேயும் வலது கை வெளியிலும் இருத்தல் அவசியம். அப்பொழுதுதான் சக்தி மேல் நோக்கி பாய்ந்து நம் மூளைக்கு பயன் தரும். அப்படி இரு கைகளாலும் காது மடல்களை பிடித்து கொண்டே முதுகை நேராக வைத்துக்கொண்டு முட்டியை மடக்கி குந்த வைத்து எழுந்திருக்கவும். இப்படி உட்காருகையில் மூக்கின் வழியாக சுவாசத்தினை உள்ளே இழுக்கவும். எழுந்திருக்கையில் வாய் வழியாக மூச்சுக்காற்றை வெளியே விட வேண்டும். இப்படி 10 முதல் 12 முறையாவது செய்ய வேண்டும். இயற்கையிலேயே மன அழுத்தமுள்ள பிள்ளைகள், மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கும் இது மிகவும் பயனுள்ள ஆசனமாகும்.